போதும் கரெக்டாக குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்த பிறகு நல்லா வேகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது 2 days vlog தாங்க. காலையில் என்ன செஞ்சேன்னா வெண்பொங்கல் தாங்க. வெண்பொங்கலுக்கு 1 டம்ளர் அரிசி, அதுலேயே வந்து பருப்பும் சேர்த்துட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லா பாத்திரமும் தேய்ச்சி கழுவியாச்சுங்க. குக்கரில் வந்து வச்சு எடுத்துட்டாலே போதும். எங்கள் 3 பேருக்கு கரெக்டாக வரும். அந்த 1 டம்ளர் பருப்பும் ரைஸு சேர்த்து கரெக்டாக வருங்க. இன்றைக்கி நான் வந்து ஜூடியோவில் வாங்கின மாஸ்க் தான் நான் வந்து எப்படி போட்டுட்டு ப்ரைட்டாக இருக்கான்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான். வாங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஜூடியோ எப்போ போகணும், ஜூடியோவில் வாங்கின மாஸ்க் தாங்க, ஃபேஸ் மாஸ்க். இது 2025 வரைக்கும் இருக்குது. எவ்வளோ நாளாச்சு. இன்றைக்கி தான் நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நானும் உள்ளே வாங்கி வச்ச மாதிரியே இருக்குது. ரேஷ்மா கேட்டுட்டு இருந்தா, ஆனால் அவன் போட மாட்டான், அவளுக்கு பயம். நானே சொல்லிக்க பாருங்க. இதுல வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ஆயில் மாதிரியா லிக்யூடா ஏதோ இருக்கு. நான் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கரெக்டா போடுறேனான்னு எனக்கு தெரியாது. கிழிஞ்சிட போகுது. அச்சோ, கண்ணு மூக்கு. சரிங்க, போடுறேன். கரெக்டா? பேய் மாதிரி இருக்கீங்க. கரெக்டா? பூதம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மாஸ்க் போட்டதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் தடவை. என்ன ரேஷ்மா, மூஞ்சுக்கு பத்த மாட்டேதுமா மாஸ்க்? கரெக்டா போட்டிருக்கேனா? ஏதோ போதும் கரெக்டா இருக்கு. நான் வந்து ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். இது வரைக்கும் நான் போட்டது இல்லைங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் தடவை இந்த மாதிரி மாஸ்க். ஆனா ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கு. கூலிங்கான, ரொம்ப கூலிங்கான. இப்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால அது முதல்ல வாங்கின புதுசுல தான் கூலிங்கா இருக்கும். உங்களுக்கு இப்போ வர கூலிங்காவே இருக்கு பாருங்க. அந்த கிளைமேட்டுக்கு நான் போட்டுக்கும் போது கூலிங்கா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? அந்த கவர்ல கொஞ்சமா இருக்கும் ஏதாவது ஜெல், அதை எடுத்து மூஞ்சல் தடவிக்கும். ரேஷ்மா எனக்கு ஆமா எவ்வளவு இருக்கு பாருங்க. எப்படி உனக்கு தெரியும்? அப்படித்தானே எல்லாரும் காட்டுறாங்க. அப்ப அப்படிதான் இருக்கும். இதாங்க ஃபர்ஸ்ட் தடவை நானும் வந்து சரி எப்படி இருக்கு பாப்போம். ஓகே, நான் சொன்ன ரேஷ்மா உன் மூஞ்சி டெஸ்ட் வேணாம், என் மூஞ்சி டெஸ்டா இருக்கட்டும். நான் இது போடுற ஐடியால இல்லைங்க. ஆனா இது எனக்காக தான் வாங்கினேன். அவளுக்காக தான் வாங்கினா. அவளுக்கு வந்து ஆயில்னா அவளுக்கு வந்து ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வரும். இது வந்து ஆயில் உங்களை பார்த்தாலே காமெடியா இருக்குமா? விடாது, காமெடி தான். அப்போ ஓகேவா? அவன் அதை போட்டு செக் பண்ணி இருக்கணும்டி. போட்டு செக் பண்ணிருக்கணும். ஆனா அம்மா வந்து வரும்போதே கோல்டா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு போட்டிருந்தா ஒன்னும் ஜல்ப்பு தான் அவங்க. ஆமா, அப்புறம் நான் தான் திட்டு வாங்கணும். இங்க போட்டு விட்டுட்டு நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கணும், அம்மா போட முடியேன்ட்டு. அதனால நானே போட்டுட்டேங்க. பாப்போம் எப்படி இருக்குன்னு. 15 நிமிஷம் மணி. ஓகே, இன்னொரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஒன்றும் சில்லுலாம் தெரியல. ஏன்னா கிளைமேட் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுல. லைட்டாக அது ஈரம் மாதிரி தான் இருக்கு. எடுத்துட்டு பார்ப்போம். ஷைனியா இருக்குதா? இருக்கு. இருக்கா ஷைனிங்க? அதில் கொஞ்சம் வளவலன்னு உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் இருக்கு. அதனால ரொம்ப வந்து ஸ்மூத்தா இருக்குங்க ஸ்கின்னு. வாஷ் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன், பாருங்க. கிட்ட பாருங்க ரேஷ்மா. தெரியுதா பிரைட்னஸ் இருக்கா? இது தெரியுதுமா, பிரைட்னஸ் இருக்கு. நிஜமாவா? நிஜமா. இதை நம்ம அப்படியே வச்சு வேணா நெக்ல எல்லாம் தொடச்சிக்கலாங்க கொஞ்சம். அதுல ஒரு ஜெல்லு மாதிரி தான் இருக்கு. நெக்குக்கு இல்லாம அப்புறம் வந்து உங்களுக்கு முகத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்கோட சேர்த்து நம்ம வந்து செய்யும்போது தெரியுது பாருங்க. ஐயோ ஆமா இல்ல, அழுத்துனா வருதா? நான் வந்து நெக்லயே வந்து லைட்டா அந்த ஜெல்ல வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நான் வாஷ் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஓகே.
விளையாதாம இருக்கு, க்ளோ ஆயிடுச்சு. நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேங்க. குளிச்சுட்டு வந்த பிறகு நல்லா பிரைட்டாக தான் இருக்கு. இத்தனை நாள் நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை, இப்போ சூப்பராக இருக்குங்க. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிபொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlogோட நான் வந்து என்னோட குக்கிங் vlogகையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னா மீஷோல வாங்கினேங்க. சரி, என்ன ஆப்னு நிறைய பேர் சொல்ல மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால சரி, நான் ஆப்பை சொல்லிடுறேன். நான் மீஷோல தான் வாங்கினேன். மீஷோல நான் என்னுடைய ஓன் மணில தான் நான் வாங்கியிருக்கேனே தவிர எந்த ப்ரேடு ப்ரமோஷனும் நான் தரல. மீஷோல நான் வாங்கினேன் நைட்டி. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நான் வந்து நைட்டி எப்படி இருக்கும், நான் இது வரைக்கும் நைட்டி வந்து ஆன்லைன்ல வாங்கினது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் தடவை. சூப்பர்னா குவாலிட்டி சூப்பர். துணியும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. கரெக்டா நான் போட்ட அந்த டபுள் எக்ஸல் போட்டேன், எனக்கு கரெக்டா இருக்குங்க. ஃபிட்டிங் கரெக்டா இருக்கு. கழுத்துலாம் இறங்கி போய் அப்படிலாம் இல்லாம ஷோல்டர் முழுக்கொண்டு எனக்கு வந்து கரெக்டா வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் 2 நைட்டி வாங்கினேங்க. சரி, இன்னைக்கு என்ன ரேட்டு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு ரேட்டு வரும் ஆன்லைன்ல, ஒவ்வொரு நாள் ஒரு ரேட்டு மாறும் இல்லைங்க. அதனால நான் ரேட்டு வந்து 565 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் 2 நைட்டி. ரெண்டுமே வந்து இந்த மாதிரி டிசைன்ல இருக்கு. ஒரே டிசைன் தான், ஆனா கலர் வேற. ஆமா, கலர் வந்து வேற. குவாலிட்டி சூப்பர். துணி ரெண்டுமே நல்லா இருக்கு. தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி அலசி போட்டிருந்தாங்க. எதுவும் சாயம் போலன்னு சொல்லி அதில் போட்டிருந்ததை பார்த்து தான் நான் வாங்கினேன். எப்பவுமே நம்ம வந்து ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன். பாவா சரி போட்டு தான் பாரு நின்றுனாரு. அப்படிதான் நான் வாங்கியிருக்கேன் 2 நைட்டி. இன்னும் 2 கூட நான் வந்து ஆன்லைன்ல மீஷோல தான் வாங்கணும்னு இருக்கேங்க. சூப்பரா இருக்குங்க. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க யாராவது வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க போய் பார்த்து வாங்கிக்கிங்க. ஆனா என்னோட ஓன் மணில தான் வாங்கியிருக்கேன். எந்த ஒரு ப்ரேடு ப்ரமோஷனும் கிடையாது. நான் வாங்கின ஆப் மட்டும் நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இன்னைக்கு என்னுடைய ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு என்ன லஞ்ச் ரெடி பண்ண போறேன்னா தக்காளி குருமாவும் உருளைக்கிழங்கு வறுவலும் தாங்க. சாதம் இங்க வச்சுட்டேன். தக்காளி குருமா உடனே ரெடி ஆயிடும். அடுத்து உருளைக்கிழங்கை கட் பண்ணி நான் வந்து பொரியல் பண்ண போறேன், அவ்வளவுதான். இது பாருங்க, நம்ம மீஷோல வாங்கின நைட்டி தான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணியில வந்து நான் போட்டுட்டு ஒரு தடவை நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு போட்டிருக்கேன், இன்னும் வாஷ் பண்ணல. துணி குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு, டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி நீங்களும் வாங்கிப்பீங்கன்னா அதனால தான் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நேற்று வீடியோல அதை ஷேர் பண்ணேன். இன்னைக்கு நான் இந்த நைட்டி போட்டிருக்கேன், அதனால அதை அப்படியே உங்ககிட்ட காமிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்யறேன். தோல்லாம் எடுக்க போறது இல்ல. உருளைக்கிழங்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால நான் கழுவிட்டு கிளீனா கழுவிட்டு பொடிசா கட் பண்ணிக்க போறேன். அன்னைக்கு மிளகு போட்டு செஞ்சீங்களா, அந்த மாதிரி செய்யுங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், காலிஃபிளவர், இதை தவிர உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிட்டு தான் நான் கடைசியா தான் தக்காளி குருமா வைக்க போறேன். இந்த சைடு சாதமும் வந்து அரிசி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டேன். சாதம் வந்து கொதிக்க போகுது. நான் சமைக்க வரும்போது எத்தனை மணி தெரியுமாங்க? 1:15 தான் நான் சமைக்க வந்திருக்கேன். ஏன்னா சமைச்ச உடனே எல்லாரும் சூடா தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்கிறனால நான் சூடா சமைக்கிறதுக்காக அதனால நாங்க வந்து ஜூஸ் போட்டு குடிச்சோம். சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு நான் வந்து சமைக்க வந்துட்டேன். எங்க அம்மா கிட்ட பேசவே இல்லை, அதனால எங்க அம்மாக்கு போன் பண்ணேன். அதனால எங்க அம்மா கிட்ட பேசாம இருந்துட்டு இருந்தனால எங்க அம்மா கிட்ட வந்து போன் அடிச்சேன். வேலையே கரெக்டா இருக்குங்க. காலையில இருந்து வேலை முடியுது, அடுத்து எடிட்டிங்கு. அதனாலதான் என்னுடைய டைமிங் எப்படின்னா ப்ரேயருக்கு என்னுடைய வேலைகள், அடுத்து எடிட்டிங், இதோட முடிஞ்சு போயிடுது. நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்டு படுக்கிறது, அவ்வளவுதான் என்னுடைய ரொட்டீன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க. டிவி பார்க்கறதுக்கு எனக்கு டைமே இல்லை. இவங்க டேரனுக்கு வந்து எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அதனால அவனும் வந்து படிச்சிட்டு இருக்கான். உருளைக்கிழங்குக்கு வந்து சோம்பு, கருவேப்பிலங்க, வெங்காயம் எல்லாம் எதுவுமே சேர்க்கல. நம்ம எண்ணெயில நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சுருளை எடுப்போம் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி தான் பிடிக்கும். அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செய்யறேன். வச்சிருக்கேன், இப்படியே வேகட்டும். அடுத்து நம்ம தக்காளி குருமாக்கு வந்து தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு குருமா வச்சுட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சைடு சாதம் கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. சாதம் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து சாதம் வடிச்சிட வேண்டியதா. சாதம் வடிச்சாச்சுன்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடும். அடுத்து நம்ம தக்காளி குருமா ரெடி பண்ண வேண்டியதாங்க. அதுக்கு நான் வேண்டிய வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ண போறேன். தக்காளி குருமாக்கு நிறைய தக்காளி சேர்த்தாதான் அந்த தக்காளியோட ஃப்ளேவர் தான் நம்மளோட குருமா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவலும் நல்லா வந்து சுருளை எடுத்துட்டேங்க.
அதான் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி குருமா ரெடி பண்ணிடலாங்க. நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்திருக்க சின்ன வெங்காயம். ஆனால் நான் சின்ன வெங்காயம் தான் வாங்கிட்டு வந்தது எல்லாம் சின்ன வெங்காயமாக நான் வந்து சமைக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது, ஆனால் பரவாயில்ல. இப்போ ஒன்றும் எதாவது அவசரம் இல்லைல்ல, அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் ரெடி பண்ணேன். காலையில் டைமில் தாங்க நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்கூலுக்கு அனுப்பும்போது தான் கஷ்டமாக தெரியும். அதனால் நான் இப்போ இவங்க 2 பேருமே வந்து வீட்டில் தான் இருக்காங்க. 2 பேருமே வந்து ஸ்டடி ஹாலிடேயில் இருக்காங்க. ஒரு 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். இந்த கல்பாசி தீந்துருச்சுங்க, அதனால் கல்பாசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் குருமா வைக்கிறதா இருந்தால் கொஞ்சோண்டு இந்த கல்பாசி சேர்த்துட்டு நீங்கள் குருமா வச்சு பாருங்கள். அது தக்காளி குருமாவாக இருந்தாலும் சரி, மட்டன் குருமா எதுக்காக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் இப்போ தான் பேக்கெட் வந்து பிரிச்சுட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. அடுத்து பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துடலாங்க. நீங்கள் இந்த கல்பாசி சேர்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் குருமா ரெடி பண்ணது இல்லைன்னா, தக்காளி குருமாவோ சரி, எந்த குருமாவாக இருந்தாலுமே சரி, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. வந்து வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நல்லா தக்காளி வந்து வெந்து வரணும். அப்போ தான் நம்மளோட தக்காளி குருமா டேஸ்ட் இருக்கும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு கொலைய வேகணும். அதனால 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. பாருங்க, நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். போதுங்க, கரெக்டாக வரும். வேஸ்ட் ஆகாம நான் வந்து கரெக்டா குருமா வைக்கிறேன். ஏன்னா மீதி மீந்தாலும் நம்ம நைட்டு வந்து சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். நான் தேங்காய் சட்னி அரைப்பேன். ஏற்கனவே அரைச்சி தக்காளி சட்னியும் இருக்குது. அதனால சப்பாத்திக்கு வந்து அதுவே போதும். அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் குழம்பு வச்சிருக்கேங்க. கம்மியாக தான் வச்சிருக்கேன். பாருங்க, இங்கே தக்காளி குருமாக்கு வந்து எல்லாம் கொதிக்கிறதுக்குள்ள நான் எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி கழுவிட்டேன். கிச்சன் சிங்க் கிளீன் பண்ணியாச்சு. சாப்பாடு வந்து தேங்காய் கரைசியா சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு இல்லைங்க. கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டாங்கன்னா நம்மளுடைய தக்காளி குருமா ரெடி ஆகிடும். அதனால் தேங்காவை சேர்த்துக்கலாம். குருமாலாம் பிடிக்கும். என்ன டேரன் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கான். அவன் வந்து சாப்பிட வந்துட்டான். உப்புலாம் கரெக்டாக இருக்கா, காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். கொதிச்சிருச்சுன்னா நம்மளுடைய தக்காளி குருமா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம சமையல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். நான் வச்சிருக்க அளவு வந்து கரெக்டாக இன்னையோட முடிகிற மாதிரி, எக்ஸ்ட்ரா அடுத்த நாள் போகாத அளவுக்கு தான் நான் வந்து குருமா வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.